ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி தளத்தில் நிறையா வெடிப்பு இருக்குது பழைய வீடுகளில். அதை எப்படி லாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வெயிலுக்கு வீடு வந்து அதிகமான ஹீட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம அடிக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 2 in 1. வெடிப்பையும் லாக் பண்ணிடும், வீடும் கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மொட்டை மாடி தளத்தை பாருங்கள், எவ்வளவு ஈரமாக இருக்குன்னு பாருங்கள். ஈரத்தை பார்த்தீங்களா? அது பக்கத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 mmக்கு மேலே பெரிய வெடிப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த வெடிப்பு ஒன்று, இந்த ஈரநாமல் ஒன்று கட்டடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போட்டிருக்க ஆர்சி கம்பிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊரா உள்ளே போகும். இந்த தண்ணி உள்ளே போகிறதுனால என்ன பிரச்சனை ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரில், அதாவது உள்ளே இருக்க கம்பி பூரா வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிரும். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா, கூலன் சீல்டு. இப்போ இந்த கூலன் சீல்டு தான் நம்ம வந்து மேலே பண்ண போகிறோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாளி 20 லிட்டர் வாளி வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஒரு 8000 ரூபா வரைக்கும் இப்போ கடையில் கிடச்சிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் 10 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை, ஹீட்டை வந்து குறைக்குது. இதனால் வந்து கட்டடத்துக்கு என்ன பலன் வந்து பார்த்திங்கன்னா, ஹீட்டும் குறைஞ்சிருது. இப்போ நீங்கள் பார்த்த வெடிப்பு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரநாமல், இந்த 2 பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா இது குறைச்சிருது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் தான் வரும், இது கலரில் வராது. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ வந்து இந்த மொட்டை மாடி தளத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். நேற்று கமாண்டில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி மொட்டை மாடி தளத்தில் நிறையா வெடிப்பு இருக்குங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன்னு. அவருக்காண்டி இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதை அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஈரத்தையும் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடுது, வெடிப்பையும் லாக் பண்ணிடுது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அதாவது எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஹீட்டும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வீட்டை பாதுகாக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது 3 விதமாக வந்து நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்குது. பெயிண்டர் நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, இது வந்து காலையில் 6 to 9 மணிக்குள்ளே ஃபஸ்ட்டு கோட் பண்ணிடணும். செகண்ட் கோட் வந்து பார்த்திங்கன்னா 4 to 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். காரணம் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒயிட்டாக இருக்கிறதுனால வெயில் அடிக்கும்போது உங்கள் உடம்புல ஹீட்டு வந்து அப்படியே ஏறும். அதனால் வந்து மெயினாக வந்து பெயிண்டருக்கு கவனம் கொள்ளணும். இப்போ நம்ம கலந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 100 மில்லி வாட்ரு வந்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். செகண்ட் கோட் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ எண்டில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வெயிலை பாருங்கள். இந்த மாதிரி வெயிலேருந்து நம்ம கட்டடத்தை நல்லா கூலிங்காக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, வெக்கம் இல்லாமல் வீடு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மெட்டீரியலை வாங்கி பயன்படுங்க. காரணம் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கி பயன்பட்டதில் அருமையான ஒரு மெட்டீரியல்னால் இதுதான். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இந்த மாதிரி நிறையா வந்து பாசம் பிடிச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி முள்ளு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த டஸ்ட்டை பூரா க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கூட்டி அள்ளிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வச்சு லைட்டாக கழுவிடணும். கழுவி ஃபுல்லாக டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மெட்டீரியல் அடிக்கிறது ரொம்ப சேஃப்டி. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த டஸ்ட்டு இருந்துச்சுன்னா பெயிண்ட்டுக்கு மேலே நிற்கும் போது எங்கனையாவது வந்து லைட்டாக பிடுங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நினச்சி விட்டு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது 3 mm உள்ள வெடிப்பு. நம்ம 100 மில்லி வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே வந்து பாருங்கள் லாக் பண்ணிடும். இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 24லேருந்து 30 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது ஏரியா. இப்போ பாருங்கள், எல்லா வெடிப்பையுமே லாக் பண்ணிடும். இதுக்கு மேலே பெரிய வெடிப்பு இருந்தால் கிராக் ஃபில்லர் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக் தன்மை கொண்ட பெயிண்ட்டு. இதனால் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா,
வெயில் அடிக்கும் போது லைட்டாக வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து எங்கேயாச்சும் சின்ன சின்ன வெடிப்பு விழுந்தாலும் அதை வந்து அப்படியே என்ன செய்ய கேட்டிங்கன்னா அப்படியே மோல்டு பண்ணிடும் ஹீட்டில் உருவி. அதாவது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்லேயும் பண்ணலாம். ப்ரெஷ்ஷில் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு கோட்டை வந்து ப்ரெஷ்ஷில் பண்ணிக்கோங்க. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வெடிப்புக்குள்ளே வந்து இந்த மெட்டீரியல் வந்து நம்ம இறங்கும் போது ஃபுல்லாகவே லாக் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு கைவுடி சுவரையும் சேர்த்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி மூலக்கோடிகளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக உள்ள லீக்கேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கைவுடியும் சேர்த்து அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலக்கோடியில் தண்ணின்னு இறங்குனா அதையும் சேர்த்து லாக் பண்ணிடும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம் எவ்வளோ பெரிய வெடிப்பை லாக் பண்ணுதுன்னு. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் அடிக்கும்போது அந்த சரக்கு பூரா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி ஃபுல்லாகவே லாக் ஆகிரும். இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கைவிடி சவறு சைடையும் சேர்த்து நம்ம பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கோட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். செகண்ட் கோட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் ப்ரெஷ்ஷில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோலர்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கோட்டு கண்டிப்பாக வந்து ப்ரெஷ்ஷில் பண்ணிடுங்க. செகண்ட் கோட்டு எப்பயும் போல் நீங்கள் ரோலரில் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, இல்லை ப்ரெஷ்லேயே பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டுக்கு எவ்வளோ தண்ணி மிஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ செகண்ட் கோட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ணணும். அதாவது மொதல் வந்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு உங்களுக்கு 100 மில்லி வாட்டர் மிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். செகண்ட் கோட்டுக்கு வந்து நீங்கள் தண்ணியை மிஸ் பண்ணக்கூடாது, அப்படியே டைரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரிஞ்ச வெடிப்புகள் வந்து சுத்தமாகவே லாக் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நம்ம 2 கோட்டு பண்ணி முடிக்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2 கோட்டு பண்ணி முடிச்சாச்சு. எப்படி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி உள்ளேயும் போகாது, ஆர்சியில் இருக்க கம்பியும் உங்களுக்கு துருப்பிடிக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ஹீட்டும் சுத்தமாக இருக்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பெயிண்ட் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஷாமாத்.